பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் ஸ்ரீ விகனச மகா குருவே நமக. சில தெய்வங்கள் அபூர்வமாக இறங்கி பலன் கொடுக்கும். சில தெய்வங்கள் தொட்டவுடன் பூஜித்தவுடன் அந்த சுவாமியோட மந்திரங்களை வாயால் சொன்னவுடன் சட்டுன்னு பலன் கொடுத்துரும். இதில் சில தெய்வங்கள் உண்டு. அது குறிப்பாக சொல்லப்போனால் யட்சினி வித்தை, கந்தர்வ வித்தை இதெல்லாம் உண்டு. பொதுவாக இந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த யட்சினியோட அருள் கட்டாயம் தேவை. யட்சினின்றது பெண் ரூபத்தில் வரும், யட்சர்கள் ஆண் ரூபத்தில் இருப்பாள். பொதுவாக யட்சினி அப்படின்னு சொல்லும்போது தாந்திரிக பூஜை செய்பவர்களுக்கு யட்சினி சுலபத்தில் பலன் தரும். ஆனால் இந்த மந்திரத்தை சாதாரணமாக சொல்லக்கூடிய வழிமுறைகளும் உண்டு. அதாவது கரும்பை கடித்து சாப்பிட்றது, அப்படியே நம்ம ஜூஸாக பண்ணி சாப்பிட்றதுன்ற மாதிரி கடினமாக இருக்கக்கூடியதை லகுவாக சொல்கிறது. இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த யட்சினி மந்திரம் கொஞ்சம் கடினமானதுன்னு சொன்னால் கூட சாதாரண வீடுகளில் சொல்லிட்டு வந்தால் தங்கம் விருத்தியாகும். வீட்டில் நீங்கள் நிறைய வீடுகளில் பார்த்தா அந்த கடன் தொல்லையால் தங்க நகையை அடிக்கடி அடமானம் வச்சுருவாள். அப்படி அடமானம் வச்சு நமக்கு தங்க நகை வீட்டில் தங்காமல் போகும்பொழுது, தங்க நகை தங்காமல் போகும்பொழுது இந்த யட்சினியோட மந்திரத்தை ஒரு 16 முறை தினமும் சொல்லிட்டு வந்தால் அந்த நகை தொலைகிறது நிற்கும். அதாவது அடமானம் வைக்கிறது நிற்கும். சில இடங்களில் நகை தொலைஞ்சு போகும். அந்த மாதிரி தொலைஞ்சு போகிற நகைகள் தொலையாமல் இருக்கும். தொலைந்த நகைகள் கிடைக்கவும் வாய்ப்பு வரும். தொலைஞ்சு போகிற நகை கிடைக்கிறதுக்கும் சாத்தியம் வரும். நஷ்டமான பொருள் லாபமாக முடியும். நல்ல ஒரு பொருட்கள்லாம் நஷ்டமாயிடுச்சுன்னா அது லாபகரமாக முடியறதுக்கும் இந்த யட்சினி ஆகப்பட்டவர் ரொம்ப கை கொடுக்குறான்னு சொல்லலாம். ஒரு சமய சஞ்சீவியாக இருப்பான்னு சொல்லலாம். இந்த யட்சினி மந்திரத்தை ஜபம் பண்ண போது உபாசனையாக பண்ணக்கூடியவர்களுக்கு அஞ்சனம் சித்தியாகும். அதாவது ஒதிய மரத்தோட பிசினும் சரக்கொன்றை மரத்தோட பிசினும் எடுத்து உங்களுக்கு அதை அஞ்சனம் பண்ணுறது. அந்த அஞ்சனத்தில் இந்த சித்தியான மந்திரத்தை சொன்னால் காணாமல் போன பொருள் அல்லது பூலோகத்தில் பூமி உள் புதைந்த பொருள் ரெண்டுமே தெரியக்கூடிய வாய்ப்பு வரும்னு சொல்லுவாள். அற்புதமான ஒரு அஞ்சனம் கிடைக்கும்னு சொல்லுவாள். யட்சினியை உபாசிக்கிறவர்களுக்கு தங்க நிறமாக அந்த யட்சினி காட்சி கொடுக்கும்னு சொல்லுவாள். அவர்கள் எதை தொட்டாலும் அதை அப்படியே ஜொலிக்கும். அவள் அந்த மாதிரி யட்சினியை உபாசனை பண்ணுவாள். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த காரியம் வெற்றிகரமாகவே இருக்கும், தோல்வியே இருக்காது. முக்காலங்களையும் அறியக்கூடிய அற்புதமான சக்தியும் இந்த யட்சினி கொடுக்கும்னு சொல்லுவாள். அப்படி ஒரு அபூர்வமான யட்சினி மந்திரம் இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிறது, நீங்கள் எழுதிக்கங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்வர்ண ஆகர்ஷணி சௌம் க்ளீம் ஓம் ஸ்வர்ண யட்சினி யக்ஷகுல நாயகி மமவசம் குரு ஸ்வாகா. மறுபடியும் பார்த்து எழுதிக்கங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்வர்ண ஆகர்ஷணி சௌம் க்ளீம் ஓம் ஸ்வர்ண யட்சினி யக்ஷகுல நாயகி மமவசம் குரு ஓம் ஸ்வாகா. இதில் ஓம் ஸ்வாகான்னு சொல்லலாம், குரு ஸ்வாகா அப்படின்னு வெறுமையும் சொல்லலாம், ஓம் சேர்க்காமையும் சொல்லலாம். உபாசனை பண்ணாதவர்கள் வெறுமை இதை சொல்லக்கூடியவர்களுக்கு குரு ஸ்வாகான்னு சொன்னால் போகிறோம். முடியும் போது குரு ஸ்வாகா அப்படின்னு சொல்லியே முடிக்கலாம். இந்த யட்சினியை உபாசனை செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு சோடச தலம் கட்டாயம் போட்டு, அஷ்டதலம் சோடச தலம் பூபுரம் நூபுரம் போட்டு கட்டாயம் பிந்துல மூலமந்திரம் எழுதி பிராண பிரதிஷ்டை பண்ணி ஜபிக்கணும். சாதாரணமாக வீட்டில் நகை காணாமல் போனது கிடைக்கிறதுக்கு, நகை விருத்தி அடைகிறதுக்கு, அதே மாதிரி நகையை அடமானம் வச்சு போராட்டம் இருக்குந்தால் அந்த இது நிவர்த்தியாகி இந்த கடன் ரோகம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப அற்புதமானது. இதை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு வீட்டில் ஆண் பெண் எல்லாருமே சொல்லலாம். கட்டாயம் அந்த யட்சினியோட அருள் கிடைக்கும். இதை தவிர பிரயோகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வில்வ மரம் அல்லது பஞ்ச விருட்சங்களில் விசேஷமாக சொல்லப்பட்ட மாமரம், இது மாதிரி மரங்களில் ஏகாந்தமாக இருந்து மரத்துக்கு அடியில் இந்த ஜபத்தை செய்யலாம். சலங்கை ஓசையுடன் நாதஸ்வரத்துடன் இந்த யட்சினி தேவியின் அருள் தேடி வரும்னு சொல்வாள். இதை தொடர்ந்து சொல்லுங்கள். சாதாரணமாக உபாசனை பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் குரு அருள், குரு உபதேசம் தேவை. குரு உபதேசம் இல்லாமல், குரு வழிகாட்டுதல் இல்லாமல் உபாசனை பண்ணக்கூடாது. வீடுகளில் சாதாரணமாக பூஜை முறையில் சொல்கிறவாளுக்கு குரு அருள், குருவோட இது தேவையில்லை, வெறுமை சொல்லிட்டே வாங்க. ஆனால் உபாசனையாக பண்ணுறதா இருந்தால் இந்த மந்திரத்தை குரு உபதேசமாக தான் வாங்கிக்கணும்.